ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கூட ப்ரீ மார்க்கெட் செஷனும் அண்ட் நேற்று என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருந்துச்சு, இன்னைக்கு புதுசாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்குன்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நேற்று ஒரு ஸ்டாக் நான் மார்க்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணாம வச்சிருந்ததால எனக்கு ஒரு 11% லாஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் என்னன்னு தான் பார்க்க போறோம். எந்த ஸ்டாக்னா எஃப்ஜி மார்க். இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். பட் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணாம விட்டுருந்தேன். வெறும் என்ன சொல்றது, வெறும் ஆர்டர் மட்டும் ட்ரிகர் அலர்ட் மட்டும் வச்சிருந்தேன். பட் ஆர்டர் பிளேஸ் பண்ணாம வெறும் அலர்ட் மட்டும் வச்சிருந்ததுனால அலர்ட் எப்போ வச்சிருந்தேன்னா 6:15 நான் வச்சிருந்தேன். அலர்ட் அடிச்ச உடனே உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ளேயே ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 640 650 கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்மளால அவ்வளோ ஐயராக போய் பை பண்ணக்கூடாதுன்றத இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி வச்சிருந்தேன். பட் அட் த எண்ட் ஆஃப் செஷன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 669 கிட்ட இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணாமல் வச்சிருந்ததுனால ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 7 to 8% இன்ட்ராடேலேயே நமக்கு லாஸ் ஆகிருக்கு பாருங்க. இதுக்கு தான் எப்போவுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிடணும். ஃபர்ஸ்டே அந்த ப்ரைஸ்க்கு செட் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிடணும். பிளேஸ் பண்ணாதனால பாருங்க என்ன அவங்களும் அழிச்சு பாருங்க. அண்டு நம்மளோட மார்க்கெட் பொசிஷன்ஸ் இப்போ என்னென்ன இருக்குதுன்றது பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அதே நம்ம எஸ்டர்டே ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அதே ஸ்டாக்ஸ் தான். பட் நேற்று மார்னிங் நம்ம பார்த்துருந்தோம்னா எல்லா ஸ்டாக்ஸுமே க்ரீனில் இருந்துச்சு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கிட்ட ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி சீஸ்ஃபயர் நாங்கள் மறுபடியும் ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். ஸோ அதனால மறுபடியும் எல்லா ஸ்டாக்குமே நல்லா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மார்னிங்ல நல்லா கிரீன்ல தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாமே ரெட் ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே நம்மளோட போர்ட்போலியோல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஷோ பண்றது. ஓகே, இப்போ கேஆர்என் ஸ்டாக் கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். இந்த 6th ஜூலை அங்கே வச்சுன்னா ஒரு பிவட் பாயிண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட்டு இப்போ இருக்க கண்டிஷன்ஸ்க்கு ஃபர்தராக எதுவும் நியூ பை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஐ தாட். பிகாஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே சரியா பிரேக் அவுட் ரேட்டை ஃபாலோ த்ரூ கொடுக்க மாட்டேங்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு குட் மார்க்கெட் கண்டிஷனில் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதோட ஃபாலோ த்ரூ நல்லா இருக்கும். மறுபடியும் அந்த பேஸ் உள்ள அந்த ஸ்டாக் போகாது. ஆனால் பட் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பிரேக் அவுட் கொடுக்குது, மறுபடியும் பிவட் பாயிண்ட் உள்ளே வருது, ஸ்டாப்ல செட் பண்ணுது, மறுபடியும் மேலே போகுது. இப்படி தான் இருக்கு. இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்ஜி மார்ட் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி 11% கிட்ட அப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது எடுத்துடலாம். ஸ்போர்ட் கிங் கூட நல்ல பேட்டர்ன் எல்லாமே நல்லா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் எஸ்டர்டே கேண்டல்னால பாருங்க எவ்வளோ பெரிய ட்ரா டவுன் பாருங்க. ஒரு வாலட்டிலிட்டி நமக்கே தெரியுதுங்களா, ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் இறங்கி இருக்குன்னு பார்க்கலாமா. ஆல்மோஸ்ட் 10% கிட்ட இன்ட்ராடே வாலட்டிலிட்டி இருக்கு. இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இன்னும் பேட்டர்ன் எதுவுமே பிரேக் ஆகல. பேட்டர்ன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் நேற்று ஒரு நாள் மட்டும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுனால நமக்கு 10% இன்ட்ராடே மூவ் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. கொஞ்சம் இந்த பிரேக் பண்ற வரையும் வெயிட். இந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு மறுபடியும் அப்சைட் மொமெண்டம்க்கு. ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் நோவார்டிஸ் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்கையும் நான் ஒரு 1 வீக்கா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் ஏன் இந்த ஸ்டாக் நான் ட்ரேட் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன்னா பிகாஸ் இட்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10K கிட்ட தான் வால்யூமே இருக்கு. நம்ம மினிமம் நம்ம ட்ரேட் பண்றோம்னா ஒரு 50K ஒரு 100K வால்யூம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். தவிர ஸ்விங் ட்ரேடு இந்த மாதிரி 10K ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். எதனால நம்ம இந்த மாதிரி ரொம்ப கம்மி வால்யூம் இருக்க ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டோம்னா இட்ஸ் ஏ ரிஸ்க். சீக்கிரமா ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சப்ளை இருந்தாலே சீக்கிரமா ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துரும். அதுக்காக தான் ஏன்னா சப்ளை இருக்குது, டிமாண்ட் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதனால சீக்கிரமா விழுந்ததுனால இந்த மாதிரி லோ வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ் லோ வால்யூம் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்றது கிடையாது. வேற என்ன ஸ்டாக்ஸ் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பை ஏரியாவில் இருக்குது அப்படின்னு. டிஎம்டி
எஸ்பி ஃபிலிம். ஸோ இந்த ஸ்டாக் கூட ஆல்மோஸ்ட் ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு வந்து நமக்கு கன்ட்ராக்ஷன் தேவைப்படுது. ரொம்ப இந்த இடத்துல இன்னொரு கொஞ்சம் கன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா நமக்கு பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஓகே சப்ளை வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது, நம்ம வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இந்த மாதிரி கண்ட்ராக்ட் ஆகிட்ட இப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். எப்போவுமே நான் இதை தான் வந்து வாலட்டிலிட்டி கண்ட்ராக்ஷன் பேட்டர்ன் சொல்லுவோம், அது கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்ட தெரியுதுங்களா. இப்படி என்ன ஆகுதுன்னா நமக்கு வாலட்டிலிட்டி வந்து கண்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு, வாலட்டிலிட்டி கம்மியாகிட்டே இருக்கு. வாலட்டிலிட்டி கம்மியாகுதுன்னு என்ன அர்த்தம்? சப்ளை வந்து மார்க்கெட்டுக்கு கம்மியாக வருது. ஸோ டிமாண்ட் ஒரு சின்ன டிமாண்ட் கிடைச்சாலே நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. மெட்ரோபோலிஸ் கூட நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் நம்ம இங்கே பை பண்ணலை. ஸோ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல கன்ட்ராக்ஷன் ஐட்டம் மறுபடியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் மறுபடியும் எப்படி கன்ட்ராக்ஷன் நடக்குது, மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒனிடா பாருங்க, ஒனிடாவும் நல்ல ஒரு கப் வித் ஹேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் வந்து நல்லா இறங்கி இருக்கு, மறுபடியும் அதே ஐக்கு போயிருக்கு. அண்ட் ஒரு சின்ன கன்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 கேண்டில் வந்து கொஞ்சம் இன்சைட்லேயே வந்துட்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக் கூட பை பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு நல்ல மார்க்கெட் கண்டிஷனில் நான் இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கூட நான் பை பண்ணியிருப்பேன். பட் மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். எல்ஸ்காட்டோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஓகே தான், பட் பேட்டர்ன் ஃபார்மிங் வந்து கொஞ்சம் சரியா இல்லை, மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால இட்ஸ் எ டோட்டலி ஸ்கிப்பபிள். மறுபடியும் இதுலையும் செக் பண்ணிங்களா ஏதாச்சும் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குதா? நீங்கள் நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. இது இட்ஸ் நெகட்டிவ் சைன். இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகக்கூடாது நமக்கு எப்பவுமே. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட், இண்டோடெக் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு. மோஸ்ட்லி புல் பேக் பையர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி நான் இந்த மார்க்கெட் கண்டிஷனால எல்லாமே அவாய்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நான் மட்டும்தான் நான் பை பண்றேன் இப்போதைக்கு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வேற எந்த ஸ்டாக்குமே அவ்வளோவா இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதனால நிறைய ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்ல இல்லை. ஒரு 2 ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு, ஸ்போர்ட் கிங் அண்ட் நோவார்டிஸ். நோவார்டிஸ் ஆல்சோ இஸ் ஸ்கிப்பபிள். ஸ்போர்ட் கிங்கும் கேஆர்என் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குது இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல. இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம பை பண்ணுவோம். அதே மாதிரி நான் பை பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயே நான் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான் பை பண்ணது எல்லாமே. அண்ட் கரண்ட் வாட்ச் லிஸ்ட்டுமே இப்போ கரண்ட் போர்ட்ஃபோலியோவுமே இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ குவான்டிட்டி வச்சிருக்கிறேன்றது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.